Hi guys, welcome to my channel Designer Tamilan. நம்ம இந்த வீடியோல வந்து Ansys சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து இன்னும் நிறைய சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதும் அந்த கமாண்ட் அந்த சாஃப்ட்வேரோட கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதோ அப்படின்ற பொறுமையாக பார்க்கலாம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கீழே, அதாவது எப்படின்னா இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுதா அந்த மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடும். இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்தோடனே இந்த டவுன்லோட் ஆன்சஸ் சாஃப்ட்வேர் அந்த இருக்கா, அது வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது பாருன்னு 7.4 GB டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் நான் சாலிட்works அண்ட் autocad சாஃப்ட்வேர்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க. இந்த சாலிட்works சாஃப்ட்வேர் வந்து 15 GB கேட்டிருந்துச்சு. அதை வந்து நம்ம ப்ரோ மொபைலில் டவுன்லோட் பண்ணிட்டு இதுவில் பண்ணலாமா ப்ரோ, கம்ப்யூட்டரில் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாமா ப்ரோ அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஏன்னா அந்த மாதிரி பண்ணால் வின்ற ப்ராப்ளம் வந்து ஒர்க் ஆகலை. இதை வந்து நம்ம சிஸ்டம்லேயே வந்துட்டு உங்கள் யூஸ் பண்ணுற இதுலேயே வந்துட்டு டிவைஸ்லேயே வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இது வந்துட்டு பொறுமையாக ஆகலாம். உங்கள் நெட்டோட ஸ்பீடை பொறுத்து தான் இது வந்து டவுன்லோட் ஆகும். நான் ஸ்பீடப் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு வந்து சட்டுன்னு ஆகிடுச்சு. அண்ட் தென் நமக்கு வந்து டவுன்லோட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆகி முடிஞ்சவுடனே தானாக ஒரு சில பேருக்குலாம் வந்து ஓப்பன் ஆகும் வென்றாரு. அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பண்ண அந்த ஃபோல்டரில் போய் சேவ் ஆகிருக்குள்ள அந்த ஜிப் ஃபைல், அதை வந்து உள்ளே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். அதனால் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ட்டு வந்துட்டு வந்துடும். அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படின்ட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். அதில் போயிட்டு சும்மா எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுன்ட்டு இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கும் ஃபைலு. அது வந்துட்டு அதுவும் உங்களோட நெட் சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். அதை பற்றி டவுன்லோட் ஆனவுடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆனவுடனே நமக்கு ஒரு ஃபைல் வந்துட்டு ஓப்பன் ஆகும் டவுன்லோட்ஸில். அந்த ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டோடனே பார்த்திங்கன்னா கீழே தள்ளிட்டு வந்தீங்கன்னா செட்டப் அப்படின்றதா, அதை வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கோங்க. இல்லைனா அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கனாலும் அது ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணி நான் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டேன். அது ஒரு டிஸ்பிளே ஆகும். எஸ் அப்படின்ட்டு கொடுத்துக்குங்க. எஸ் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஃபார்ம் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து எப்பவும் போல் ஐ அக்ரி தான் கொடுப்பீங்க. ஐ அக்ரி கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஐ அக்ரி கொடுத்துட்டீங்க, நெக்ஸ்ட்டு போயிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எங்கே லொக்கேஷன் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கு வந்து அதுவும் உங்களோட சிஸ்டம் ஸ்பீடை பொறுத்து தான், டிவைஸோட ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஆகும். நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கிறதால ஸ்பீடாகும். இந்த 100 வந்து நின்ட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே காட்டலையே, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ட்டு டவுட் படுவீங்க. இப்போ 96 95 அப்படின்லாம் இருக்கும்போது இங்கே ரைட்டில் எக்ஸிட் அப்படின்றது வந்து தெரியாது, ஹைடாக இருக்கும். 100 கம்ப்ளீட் ஆனோடனே எக்ஸிட் வந்து ஓப்பன் ஆகிடும் நமக்கு. அதில் நீங்கள் முடிச்சிட்டோடனே எக்ஸிட் பட்டனை வந்து கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். அடுத்து வந்து கிளிக் பண்ணோடனே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்படின்ட்டு இருக்கா கீழே, அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட Ansys 2021 R2 அப்படின்ட்டு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே அது சும்மா அங்கே ஆரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு Ansysல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றதே வந்துட்டு நமக்கு வந்துடும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வந்து மெக்கானிக்கலுக்காக ரிலேட்டடாக போட்டிருக்கிறதால நான் மெக்கானிக்கல் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதில் வந்து மெக்கானிக்கல் APDL 2021 R2, மெக்கானிக்கல் 2021 R2 அந்த மாதிரிலாம் இருக்கா. நான் APDL ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலோவ் கேட்கும், நிறைய அலோவ் கேட்கும். அது வந்து அலோவ்னு எல்லாத்தையுமே அலோவ் கொடுத்துட்டே இருங்க, வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லாத்தையும் அலோவ்னு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சைடில் ஒரு இது கூட ரன் ஆகும், அதெல்லாம் எனக்கு கண்டுக்காணும். அலோவ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு அந்த APDLோட விண்டோ வந்து நமக்கு ஒர்க் ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். அண்டு இதில் வரைகிறது அப்படின்றத பார்த்தீங்கன்னா Ansys 2021 R2வில் போயிட்டு அந்த மேக் 2021 APDL தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணோம். இப்போ வந்து வெறும் மெக்கானிக்கல் 2021 R2 ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்போவும் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்துட்டு இப்போ லோடிங் ஆகிட்ருக்கோம். லோடிங் ஆகிட்டோடனே அலோவ் ஆக்சஸ் எல்லாத்தையும் நம்ம அலோவ் பண்ணுறோம். அலோவ் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்ருக்கோம். ஒரு சில பேருக்கு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்கிறதால அது வந்து அந்த மாதிரி லோட் ஆகும். நமக்கு புதுசாக ப்ராசஸ் ஆகிறதுனால இந்த மாதிரின்ட்டு இப்போது லோட் ஆகிட்டோன்னே இங்கே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுதா, அதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நமக்கு இப்படி ஓப்பன் ஆகிட்டோன்னே இன்னொரு ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகும். அது வந்து
நான் காமிக்கிறேன். இப்போ அலோவ் ஆக்சிஸ் அப்படின்றத வந்து இதுலேயும் கொடுக்குறீங்க. இப்போ அலோவ் ஆக்சிஸ் கொடுத்துட்ட உடனே பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டாட்டிக் ஆகாஸ்ட் ஸ்ட்ரக்சரல் அப்படின்றது. இப்போ இது வந்து சும்மா இப்படி ஓப்பன் ஆகும். இது யாருக்கெல்லாம் இது தெரியுமோ அது வந்து தெரியும் என்னன்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறது. இதை வந்து நமக்கு வேணான்னு சொல்லிட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் இதில் போனீங்கன்னா ஜாமெண்ட்ரி அப்படின்றதா நமக்கு ஓப்பன் ஆகும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ஸ்பேஸ் சேஞ்ச் அண்ட் கிளிக் கொடுத்தீங்கன்னாலே கொஞ்ச நேரம் கழிச்சு லோட் ஆகிட்டு தானாக வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த இடத்துல நமக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நடுவில் வந்துட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுக்கு வந்து நோ ஐ வுட் நாட் லைக் டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதை வந்து மாற்றாதீங்க. இந்த ப்ரொசீஜர் ஒன்று கூட ஸ்கிப் பண்ணக்கூடாது. இருக்கிறதெல்லாம் அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கான ட்ராயிங் ஸ்பேஸில் அந்த ட்ராயிங் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். நான் ஆன்சஸ் டவுன்லோட் பண்ணேன். நான் உங்களுக்காக சும்மா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகுதா அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இது ஆன்சஸ். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய டவுன்லோட் வீடியோஸோட அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.